அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அவருடைய பசங்க நல்லா இருக்கணும். 2 பசங்களும் வந்து இன்றைக்கி உலக கோடீஸ்வரர்கள் ஒருத்தராக இன்றைக்கி மாற்றி விட்டார். அவருடைய தம்பி, அவருடைய குடும்பம் எல்லாம். அதனால் இன்றைக்கி ஒரு சாதாரண டீ கடையில் பார்ட்னராக இருந்த பன்னீர்செல்வம் இன்றைக்கி உலக கோட்டீஸ்வரர்கள் ஒருவராக தன்னுடைய மகன்களை உருவாக்குற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் எல்லா பகுதியிலும் பன்னீர்செல்வத்துக்கு இல்லாத சொத்து இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி கொள்ளை அடித்து வச்சுக்கிட்டு அந்த காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி அரசியலில் ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் அவர் இருந்த காலத்தில் யாருக்குமே நல்லது செஞ்சதில்லை. ஒரு குடிக்கிற தண்ணிக்கு ஒரு கிணறு தோண்டினாங்க, அந்த கிணறை கூட நான் நாளைக்கு வாங்க தரேன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக யாருக்கும் எழுதி கொடுத்துட்டேன், எனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொன்ன ஒரு மோசமான மனநிலை உள்ள, தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கே துரோகம் செஞ்சவர், இந்த தன்னை வாழ வச்ச கட்சிக்கு துரோகம் செஞ்சவர், இந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் புகுந்து அடியாட்களை கூப்பிட்டு போய் சூறையாடினவர், இந்த சமுதாயத்தில் எந்த வகையிலும் ஒரு மனிதராக கூட இருக்க அருகதை இல்லாமல், அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சுயேட்சை அணைக்கிறோன்னு சொல்லிட்டு